ஹலோ கைஸ். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மித்த பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அக்வேரியம் ஹாபில இருக்க நெறைய மித்ஸ பத்தி இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ நீங்க உண்மைன்னு நெனச்சிட்டு இருக்கிற சில விஷயங்கள் கட்டுக்கதையா தான் இருக்கு. ஸோ அக்வேரியம் ஹாபின்னு இல்ல. ஸோ இது எல்லா விஷயத்துக்கும் அடங்கும். ஸோ அந்த மாரி மித்ஸ நான் இந்த வீடியோல பஸ்ட் பண்ண போறேன். ஸோ அக்வேரியம் ஹாபில இருக்கிற மித்ஸ நான் இந்த வீடியோல பஸ்ட் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நீங்க ஏதாவது ஃபிஷஸ் வச்சிருந்தீங்கன்னா, இல்ல நீங்க அக்வேரியம் ஹாபிஸ்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டு பயனடைவாங்க. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டேங்க் சைஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே தான் நீங்கள் வச்சுருக்க ஃபிஷ் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குது. ஸோ இந்த மித்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்பிட்டு தான் இருந்தேன். பட் நான் இன்றைக்கி அரோனா வளர்க்க ஆரம்பிச்சேனோ அன்னிலேருந்து இதை நான் நம்பவே இல்லை. ஸோ இது பொய்ன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 ஃபீட் டேங்க்கில் தான் வச்சு ஃபஸ்ட்டு அரோனா வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ அது அந்த 3 ஃபீட் டேங்க்குள்ளே தான் வளரும். ஸோ அதுக்கு மேலே வளராது. அது அந்த டேங்க்குக்கே அடாப்ட் ஆகிடும் அப்படி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் அப்படி கிடையாது. ஸோ அது அதுக்கும் மேலே அது வளர்ந்துகிட்டே போச்சு. அதுக்கப்புறம் நான் அது 6 ஃபீட் டேங்க்கு ஸ்விட்ச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விட்ச் பண்ண வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் ஐ கார்டில் லிங்க் வரும். ஸோ மறக்காமல் டேப் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிஷ்ஷை எப்படி மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ டேங்க்கும் ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அதோட முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற ஃபுட்டு, அப்புறம் நீங்கள் வாட்டர் குவாலிட்டி. ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷோட டேங்க்கில் இருக்க வாட்டர் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஃபிஷ் அதில் தான் வாழப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் வாட்டர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஃபுட்டு, இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஓகேங்களா? ஸோ இது 2 விஷயங்களை நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணாலே உங்கள் ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃபிஷ்ஷோட க்ரோத்தையும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 2வது சூப்பரான மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சூப்பர்னு கிடையாது. இது நிறைய பேர் கண்டிப்பாக நம்பிக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டேங்கோட சின்ன டேங்க் ரொம்பவே ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் பெரிய டேங்க்கும் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான். பட் ஆனால் அதோட சின்ன டேங்க் தான் ரொம்பவே கஷ்டம். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சின்ன டேங்க் ரொம்பவே சீக்கிரமாக அழுக்காகும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு பவுல் வச்சு நீங்கள் பீட்டா ஃபிஷ் வளர்க்குறீங்கனாலே, ஸோ அதில் ரொம்ப அதிகமாக வேஸ்ட் கிரியேட் ஆச்சுன்னா வாட்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப புவராக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டேங்க்கில் நம்ம சம் ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய ஃபில்ட்ரேஷனு மெடிசன்லாம் போட்டு நம்ம பெரிய ஃபிஷ் வளர்க்குறதுனால பக்காவாக ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் ஃபிஷ்ஷஸ்க்கும் இருக்காது, உங்கள் டேங்க்கும் இருக்காது. இதே சின்ன டேங்க்னா பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கே யோசிப்போம். ஸோ இதுக்கு மருந்து போடணுமா, ஸோ இதுக்கு ஒரு ஃபில்டர் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிப்பாங்க. நான் யோசிக்க மாட்டேன். பட் ஆனால் சில பேர் யாராவது இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ டேங்க் ரொம்பவே புவர் கண்டிஷனாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி டேங்க் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச் லெவல்லாம் ரொம்பவே மோசமாகிடும். ஸோ அதனால் இந்த சின்ன டேங்க்ன்றது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நிறைய பேர் இதை ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பெரிய டேங்கோட சின்ன டேங்க் தான் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? கைஸ், 3வது மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பிகினர்ஸ் பண்ணுற தப்பு இது. ஸோ அவங்க இது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் க்ளீனாக இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. லைட் போட்ட பிறகு ரொம்ப கிறிஸ்டல் க்ளீனாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க டேங்க் க்ளீனாக தானே இருக்குது, எதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது ஒரு மாதம் கழிச்சும் க்ளீனாக தான் இருக்கும். நீங்கள் பல மாதம் மாற்றலனாலும் அது க்ளீனாக தான் இருக்கும், நீங்கள் நல்ல ஃபில்ட்ரேஷன் வச்சுருந்தீங்கன்னா. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த டேங்க்கில் நிறைய அமோனியா, நிறைய நைட்ரேட் கலந்து இருக்கும். ஸோ அது உங்கள் ஃபிஷ்க்கு ரொம்பவே கெடுதல். ஸோ நிறைய டாக்ஸிக் கூட அதில் கலந்துருக்கும். ஸோ எப்போயுமே வாட்டர் வீக்லி ஒன்ஸ் 25 to 50% சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எவ்வளோ பெரிய டேங்க் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது உங்கள் ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் டேங்க் பார்க்க நீட்டாக க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிடாதீங்க. ஸோ நீங்கள் டேங்க் க்ளீன் பண்ணி ஒரு 3 days 2 daysல க்ளீனாக தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் 1 week அப்புறம் ஒரு 2 weeksக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே விட்டு அது க்ளீனாகவே இருக்குது, இல்லை 1 monthக்கு அப்புறமும் அது க்ளீனாக தான் இருக்கும். அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா உங்கள் ஃபிஷ்க்கு தான் அது ரொம்பவே மோசமான விஷயமாயிடும். ஸோ அதனால் மறக்காமல் டேங்க் வீக்லி ஒன்ஸ் 25 to 50% மாற்றுறது ரொம்பவே நல்லது. 4வது மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிகினர்ஸ் இது பிகினர்ஸும் பண்ணுவாங்க, சில இன்டர்மீடியட் பீப்புள்ஸும் பண்ணுவாங்க. ஸோ அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீட்டா ஃபிஷ் பவுலில் வச்சு வளர்த்தா அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பீட்டா ஃபிஷ்க்கு பவுல் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ நானும் பவுலெலாம் வச்சு வளர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷஸை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியுது. ஸோ பீட்டா ஃபிஷ் சப்போஸ் வைல்டில் இருந்துச்சுன்னா அது பிளான்ஸ் இருக்க இடத்துல இருக்கும்போது அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதே நீங்கள் ஒரு பீட்டா ஃபிஷ் வளர்க்குறீங்க, ஸோ இதே உங்கள்கிட்ட ஒரு பிளான்டட் அக்வேரியம் இருக்குன்னா, ஸோ அதில் ஒரே ஒரு பீட்டா ஃபிஷ்ஷை மட்டும் வச்சு பாருங்கள். ஸோ அந்த பிளான்டட் அக்வேரியம் அட்லீஸ்ட் 1 feet அந்த மாதிரி
இருந்துச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக ஸ்விம் பண்ணுதுன்றதை மட்டும் பாருங்கள். அண்ட் எவ்வளோ ஹாப்பியாக ஃபுட்டு சாப்பிடும் அண்ட் உங்கள் கூட எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதையும் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ பீட்டா ஃபிஷ் வந்து பவுலில் வச்சு வளர்க்கலாம், சின்ன சின்ன ஜாம் பாட்டிலில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இனிமேலும் நான் வந்து பீட்டா ஃபிஷ் வாங்கினா கண்டிப்பாக நான் அந்த பவுலெலாம் வச்சு வளர்க்க மாட்டேன். ஸோ பவுலில் வந்து நீங்கள் தான் மணி பிளான்ட் அந்த மாதிரி நீங்கள் வச்சு வளர்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதுக்கு மேலே பீட்டா ஃபிஷ் வாங்குறீங்கன்னா பவுல் வாங்காதீங்க, வேஸ்ட்டு. ஸோ நல்ல ஒரு பெரிய டேங்க், அதாவது 1 ஃபீட்குள்ளே, ரொம்ப பெருசாலாம் இல்லை, 1 ஃபீட்குள்ளே இல்லை 1 ஃபீட் அந்த மாதிரி டேங்க்கில் வச்சு வளங்க. ஆனால் பவுலோட பெருசாக இருக்கிறது ரொம்பவே பெட்ரு. ஓகேங்களா கைஸ்? இப்போ 5th பார்க்க போகிற ஒரு மெத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபிஷ் வளர்க்காத நிறைய பேர் வந்து இதை வந்து சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ளோரான் வளர்க்குற நிறைய பேர் இது வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிஷ் வந்து உங்களோட இன்ட்ராக்டே பண்ணாது, சும்மா உங்கள் அப்படியே இருக்கும், நீங்கள் வந்து ஃபீட் மட்டும் பண்ணுவீங்க. அதில் என்ன வந்து ஒரு பெட்டு கேர் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் பெட்டு என்ன உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கு. இதே நீங்கள் டாக் பாருங்கள் எவ்வளோ பாசமாக இருக்குது. இதே நீங்கள் வந்து ஃப்ளோரான் பாருங்கள், உங்கள் கூட வச்சா கை வச்சா எவ்வளோ விளையாடுது, அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபீடிங் போடும் போதெல்லாம் உங்கள் கூட வர்றது பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக இல்லை, அது வந்து ஃபுட்டுக்காகவும் வரும் தான். பட் ஆனால் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணவும் அது வரும். ஸோ இது வந்து நான் சொல்லலை, இதை வந்து யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் கூகுள் பண்ணியும் பார்த்துருக்கேன். ஃபிஷ் வந்து நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு அந்த சென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எதாவது ஃபிஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஃப்ளோரான் ஃபிஷ்ஷை தவிர்த்து எதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். பட் ஆனால் அது நீங்கள் நல்லா கேர் பண்ணணும். ஸோ நல்லா அது கூட நீங்கள் டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபுட்டு போடும்போது மட்டும் அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஃபுட்டு போட்டுட்டு அப்புறம் வந்துடக்கூடாது. ஸோ அப்போது வந்து அந்த இன்ட்ராக்ட் பண்ணுற லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போயுமே ஃபிஷ் கூட வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மினிட்ஸ் இத்தனை ஹவர்ஸ் சொல்லிட்டு நீங்கள் ஃபிஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த ஃபிஷ் வந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண. ஓகேங்களா? ஸோ நார்மலாக நீங்கள் சும்மா போனவொன்னெலாம் என்னது இன்ட்ராக்ட் பண்ணிடாது. என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஃபிஷ்ஷு தான். ஸோ அதுக்கும் வந்து அந்த சென்ஸை நீங்கள் வந்து அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அது கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் சொல்லவே தேவையில்ல, அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ ஃபிஷ்க்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபிஷ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? 6th பார்க்க போகிற ஒரு மோசமான மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோவில் வந்து இதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கவே கூடாதெல்லாம் சொல்லாதீங்க. நான் எப்பயுமே வந்து அந்த பர்டிகுலர் கோல்டு ஃபிஷ்ஷே ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அது சுமக்குள்ளே வந்து நிறைய பாக்டீரியா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பட் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பில்லட்டை வந்து அரவணை சாப்பிடவே இல்லை.